உதயநிதியோட வெற்றி பற்றி பேசுறீங்க. அது முதல்ல குஷ்புக்கு அறிவிக்கப்பட்ட தொகுதி அது. அதுக்கப்புறம் நீங்க செட்டிங் பண்ணி பிஎம் கேக்கு தள்ளி விட்டீங்க. அதிமுக கூட்டணியில அது ஏன் பாமகக்கு போச்சுன்னு சத்தியம் தான் பதில் சொன்னோம். குஷ்பு வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. பிரச்சாரம் பண்ணாங்க. கேள்வி என்னன்னா அதிமுக கூட்டணி வேட்பாளர் திமுக மாத்தினதா நீங்க குற்றம் சாட்டுறீங்க. நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. சத்தியம் சார் நீங்க தான் பதில் சொல்லணும். சத்தியன் ஒன்னு சொன்னார், அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அதாவது தமிழும் ஆங்கிலமும் இருமொழி கொள்கை என்று ஜனவரி மாதம் 23ஆம் தேதி 1968 எங்க அண்ணா தான் இங்க தமிழ்நாட்டில் கொண்டு வந்தார். இருமொழி ஆட்சிங்கிறத முதல்ல இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்திய பெருமை பேரறிஞர் அண்ணாவுக்கு தான் உண்டு. ஆனா அந்த அண்ணா பெயர்ல ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு இந்த ஆட்சி மொழி அலுவல் மொழியா இருப்பது என்பது வேறு, ஆட்சி மொழியா இருப்பது என்பது வேறு. அலுவல் மொழி அப்படிங்கறதுல அதுக்கு முன்னாடி தமிழ்நாடுன்னு தான் பேர் இருந்துச்சு. ஆனா தமிழ்நாடுங்கிறது அலுவல ஆட்சியா இருந்ததாங்க. எங்க அண்ணா பேரறிஞர் அண்ணா தான் தமிழ்நாடு என்று பெயர் வைக்கிறேன். இந்த மண்ணை ஆளுகிற தமிழ்நாடு பேர் வச்சது யாரு? இருமொழி கொள்கை கொண்டு வந்தது யாரு? நீங்க பழங்காலத்திலே இருக்காதீங்க. நாங்க பேசினா பழங்காலம், பாட்டு அறிவிச்சோம். பேசினா எதிர்காலம். இது என்னங்க? இன்னைக்கு வாங்க சார், கரண்ட்டுக்கு வாங்க. எங்க 75 வருஷம் இந்தியாவை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு பேசல. நம்ம 75 வருஷம் என்ன 75 வருஷம் அதை சொல்லி தமிழ் மொழி அத மக்களுக்கு மொழி பற்று, மக்களுக்கு தமிழ் தாய் வாழ்த்து. ஆனா உள்ள சுரண்டல். என்ன சுரண்டல்? எல்லா இடத்துலயும் சொல்றேன். எங்க சுரண்டல் இருக்கு சார்? இப்போ நீங்க இந்தியாவுல ஊழலுக்காக பதவி இழந்த 2 முதலமைச்சர் பேர் சொல்லுங்க சார். ஓகே சார், நான் கேக்குற கேள்வி நேர்மையா பதில் சொல்லுங்க. உங்ககிட்ட நேர்மை இருந்தா, உங்களுக்கு அரசியல் நேர்மை இருந்தா, ரெண்டு முதல்வர் எட்டியூரப்பா பிஜேபி, அதிமுகவுல ஜெயலலிதா. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தருக்கு திமுக ஊழல்ல தண்டனை வந்திருக்கா? உங்களால சொல்ல முடியுமா? அப்போ உங்களுக்கு ஒரே நாள்ல சார் தீர்ப்பு ஒரே நாள்ல கொடுத்து ரிட்டர்ன் ஆகி போயிராங்களே. சரி, நீதி ஒரு ஃபெலிக்ஸ் 5 வருஷம் பாஜக ஆட்சியில இருக்கு. மக்களுக்கு தெரியும் உங்களுடைய ஊழல் வந்து மக்களுக்கு தெரியும். பாட்டிலுக்கு 10 ரூபாய் சார், நீங்க ட்ரெண்ட் ஆயிடுங்க சார். பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் ட்ரெண்ட் ஆகுது சார். ஃபெலிக்ஸ் பாட்டிலுக்கு 10 ரூபாய் சார். ஃபெலிக்ஸ் பாட்டிலுக்கு 10 ரூபாய் சார். சார் மூட்டைக்கு 40 ரூபாய் சார். மூட்டைக்கு 40, பாட்டிலுக்கு 10. யார் எங்களோட அரசியல் எதிரி? மணல் ஊழல் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார். ப்ளீச்சிங் பவுடர்ல ஊழல் சார். சத்தியத்துல ஊழல் சார். சார் ஒரு நிமிஷம். ஊழல் சார். சாரி இல்ல allow me to நீங்க தாவேக என்ன செஞ்சிச்சுன்னு சொல்ல மாட்டீங்க, என்ன செய்ய போகுதுன்னு சொல்ல மாட்டீங்க. இங்க இருக்குறதெல்லாம் திமுக வந்து உங்களுக்கு குறை சொல்லிட்டே இருக்கணும். அதுக்கு தான் மைக்ல அசைன்மென்ட் இல்ல சார். நீங்க பண்றத நாங்க சொல்றோம். மைக்ல ஐயா ஒரு நிமிஷம், ஒருத்தர் மைக் வாங்கி பேசுங்க. ஒரே சகோதரர் சத்யன் இல்ல சகோதரர் சத்யன் குற்றச்சாட்டு சாட்டினார். உங்களுக்கு தெரியும் 2004 இருந்து 2014 வரையும் என்னென்ன நடந்துச்சுன்னு கேட்டார். சேது சமுத்திர திட்டம்னு ஒன்றை நம்ம கொண்டு வந்தோம். வாஜ்பாய் அவர்கள் 100 கோடி ஒதுக்குனாரு. அதோட மூடப்பட்ட திட்டத்தை, அதே சேது சமுத்திர திட்டத்தை மூடுறது யாரு? செல்வி ஜெயலலிதா அவர்களும் பாஜகவும். ரெண்டாவது முடக்க காரணமானது யார்? உலகத்துக்கு தெரியும். அடுத்த விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், துறைமுகத்திலிருந்து மதுரவாயில் வரும் 2500 கோடியை ஒதுக்கி மேம்பாலம் போட சொன்னது யாரு? காங்கிரசும் திமுகவும். நடந்தது என்ன? தடுத்தது யாரு? அதற்கு பிறகு 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தும் கூட செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த பாலத்தை 5 வருஷம் ஒண்ணுமே செய்யாத இருக்கிறது யாரு? செய்ய வேண்டியது யார்? ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசு திட்டம் தான் அது. மாநில அரசு திட்டம் சேர்ந்தது. நீங்க எப்படி மெட்ரோவை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி தான் இது. கோயம்புத்தூர் மதுரைன்னு சொல்லி ஏமாத்துறீங்களா? அந்த மாதிரி. அதே மாதிரி எய்ம்ஸ் மதுரையில் கல் வச்சு வச்சு அது மாதிரி. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னா, அந்த அற்புதமான திட்டம் வந்திருந்தா
துறைமுக மதுரவாயில் திட்டத்தை தடுத்தது மட்டும் இல்லாம செயல்படுத்தாத இருக்கிறது சொல்றேன் நீங்க தானே. உங்க பொன்னார் வந்து ஒரு நிமிஷம். நீங்க தான். நாங்க கொண்டு வந்த திட்டத்தை நாங்க எப்படிங்க செயல்படுத்தாம இருப்போம்? காருடைய தொழிற்சாலையை கொண்டு வந்தது யாரு? அன்றைய காங்கிரஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் உணவு, எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் வந்து தகவலில் உரிமை கொடுத்தது காங்கிரஸ். அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன், ஆதாரபூர்வமா சொல்லியிருக்கேன். தெரியல தமிழ். போன தேர்தலில் எங்களுக்கு மைக் கிடைக்கிறதுக்கு பெரும்பாடாக இருந்தது. இப்போ இந்த மக்கள் மன்றத்திலே எங்களுக்கு மைக் கிடைக்க பெரிய பாடாக இருக்குது. திமுக ஐயா கோவப்பட்டு பேசுகிறாங்க, அங்கேருந்து அதிமுக உறவுகள் கோவப்பட்டு பேசுகிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா 2 பேர் சொல்கிறது உண்மை, அதனால் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கணும்னு சொல்லி வெளிப்படையாக நாங்கள் சொல்கிறோம். ஆமாம், இங்கே குடியரசை கொண்டாடுகிறோம். ஆனால் இங்கே குடியரசுன்னா என்னென்னு புரிஞ்சுக்கப்படுது மக்கள்னாலன்னா, குடிக்கிற மக்கள் கொடுக்கிற காசுல நடக்கிற அரசு, அதனால தான் இது குடியரசா இருக்குதுன்னு சொல்லி நம்ம விளங்கிக்கிறோம். அதுவுமே நட்டத்துல தான் போகுது. ஆமா, நட்டத்துல தான் போகுது. ஆண்டுக்கு 45,000 கோடி ரூபாயை சம்பாதிக்குது. ஆனால் பாலினுடைய சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி ரூபாய். ஆனால் அந்த ஆடு மாடு வைத்தலை அரசு பணியாக்கவும் நாம் தமிழர் கட்சி சொல்லும்போது கைகட்டி சிரிக்கிறாங்க. ஆனால் 45,000 கோடி ரூபாய் சாராய பொருளாதாரத்தை கட்டிட்டு அழுகிறாங்க. சாலையில் குடிச்சிட்டு போகும்போது காவலர் வாயை ஊதுங்கன்னு சொல்லி பிடிச்சி அவருக்கு 10,000 ரூபா ஃபைன் போடுறாரு. அப்போது ஒரு சாராயம் குடிச்சிட்டு வாகனத்தை ஓட்ட முடியாது என்று தெரிகிற தமிழ்நாடு அரசுக்கு அவன் வாழ்க்கையை எப்படி ஓட்டுவாங்கிற கேள்வியை ஏன் எழுப்பலை என்ற கேள்வியை இங்கே முன்வைக்கிறோம். இந்த கட்சிகள் மாறி மாறி என்ன பண்ணோம்னா, நாங்கள் தான் இதை செஞ்சோம், தமிழ்நாட்டுக்கு நாங்கள் தான் அதை செஞ்சோம்னு சொல்லுவாங்க. நாங்கள் நாம் தமிழர் கட்சி என்ன சொல்கிறோம்னா, கீழடியில் 1000 அடிக்கு மேலே தோண்டுனாங்க, ஆராய்ச்சி செஞ்சாங்க. அதில் முதல் 10 அடி சாராய பாட்டிலும் பிளாஸ்டிக் குப்பையும் வந்துச்சு. அந்த முதல் 10 அடி தான் திராவிடத்தின் வரலாறு. மீதம் இருக்கிற 990 அடி கிடைச்ச கல்வெட்டுகளும் வரலாறுகளும் தமிழினத்தினுடைய நீண்ட நெடிய வரலாறு என்பதை நாம் தமிழர் கட்சி இங்கே சொல்லுது. தமிழ்நாடு என்று எங்கள் அண்ணாதுரை தான் பேர் வைத்தார் என்று ஐயா மார்தட்டி சொல்லுகிறார், வாழ்த்துக்கள். ஆனால் அந்த தமிழ்நாடு என்று பேர் வைக்க 76 நாள் சோறு தண்ணி இல்லாமல் சங்கரலிங்கனார் என்கிற ஒரு தியாகி இன்னுயிரை ஈந்திருக்கிறார். அந்த வரலாற்றை இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணுறதில்லை. கீழடியில் தொல்லியல் துறை ஆய்வாளராக இருந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக மக்கள் வாழ்ந்ததற்கான தடயம் கொடுத்திருக்கிற ஒரே நாடு தமிழ்நாடுன்னு சொல்றார். 15 லட்சம் ஆண்டுகள். அதுபோல ஹோமோசெப்பியன்ஸ் இனத்தின் மரபணும் கிடைத்த இடமும் தமிழ்நாடு தான். ஏறக்குறைய அறிவிச்சிருக்காரு அவர். இந்திய தொல்லியல் துறை ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. உங்களுடைய தொலைக்காட்சியில் அது ஒளிபரப்பாக இருக்குது. ஹோமோசெப்பியன்ஸ் இனத்தின் மரபணு கிடைத்த இடமே தமிழ்நாடு. 60,000 ஆண்டுகளாக நாம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை நான் சொன்னால் யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று இந்திய தொல்லியல் துறை ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு. ஆனால் இங்கே பல பெருமை பேசாதீங்க. இந்த பெருமையை நாங்கள் எப்படி பேசாமல் இருப்போம்? தினம் தினம் பேசுவோம், மேடை தோறும் பேசுவோம், வீதி எங்கும் பேசுவோம். அதனால் இவ்வளவு 60,000 ஆண்டு கால வரலாறு நிறைந்த தமிழினத்தை 70 ஆண்டு கால திராவிட கட்சியின் வரலாறுக்குள்ள சுருக்குவதை நாம் தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இல்ல பழம்பெருமை பேசாதீங்கன்னு சொல்றதோட அவரோட கருத்தை நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, நம்ம பெருமை கொள்ளலாம், ஆனா நாம கட்சிகள் இந்த ஆட்சியில் என்ன செஞ்சிருக்கோன்றதை பேசணும். அது சரி, அது அவருடைய கருத்தை அவர் பேசட்டும். நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த 70 ஆண்டு கால திராவிட கட்சிகள் இந்த ஜனநாயகத்தை பணநாயகமா கொண்டு வந்து நிக்குது. இது ஜனநாயகமா இருக்குன்னா ஏன் ஐயாவுடைய ஜனநாயகம் படம் வரைக்கும் இவ்வளவு பிரச்சனை? ஜனநாயகமா இல்ல, இது பணநாயகமா நிப்பாட்டிட்டாங்க.